450 ஆண்டுகளுக்குப் பிறகு ஓம்காரேஸ்வர் கோயிலின் அடித்தளம் திறந்தபோது நிகழ்ந்த அதிசயம். நாசா விஞ்ஞானிகளும் ஆச்சரியமடைந்த மர்மம் ஒன்றும் இரண்டுமல்ல. 450 ஆண்டுகளுக்குப் பிறகு ஓம்காரேஸ்வர் கோயிலின் அடித்தள அறைகள் திறக்கப்பட்ட போது அங்கு காணப்பட்ட காட்சி அனைவரையும் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியது. பல நூற்றாண்டுகளாக யாரும் செல்லாத அந்த மர்ம அறைகளில் மறைந்திருந்தது ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தும் ரகசியம். இந்த அடித்தளம் ஏன் மூடப்பட்டிருந்தது? அதன் உள்ளிருக்கும் சக்தியின் விந்தை என்ன? ஓம்காரேஸ்வர் கோயிலின் கருவறை இரவில் பூட்டப்படும்போது 10 பகடைகள் கருவறையில் வைக்கப்படும். ஆனால் காலையில் கதவுகள் திறக்கும்போது அந்த பகடைகள் சிதறி கிடக்கின்றன. இதற்கான காரணம் என்ன? யாரும் அந்த கருவறையில் செல்ல முடியாது. ஆனால் இது எப்படி நடக்கிறது? மகாதேவரும் பார்வதியும் இரவில் இங்கே வந்து தங்குகிறார்களா? இதன் காரணமாகத்தான் பகடைகள் சிதறி கிடக்கிறதா? இந்த வீடியோவில் இவ்வளவு காலமாக மறைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய ரகசியம் வெளிப்படப் போகிறது. உண்மையான பக்தர்கள் ஹர ஹர மகாதேவ் என்று கருத்துப் பெட்டியில் எழுதுங்கள். இந்த அதிசயமான தகவலை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் 12 முக்கிய ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இந்த சிவலிங்கம் இயற்கையாகவே ஓம் வடிவம் கொண்டிருப்பதாலேயே இதற்கு ஓம்காரேஸ்வரர் என்ற நாமம் கிடைத்தது. இந்த இடத்தின் மிகப்பெரிய தனித்துவம் என்னவென்றால், மலை ஒன்றே சிவலிங்க வடிவத்தில் உள்ளது. மேலும் நர்மதா நதி அதன் ஜலதாரியாக பாய்கிறது. இதனால் இந்த தலம் ஒரு புனித சக்தி மையமாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு சுயம்பு ஜோதிர்லிங்கம், அதாவது தானாகவே உருவானது. எந்த மனிதனாலும் நிறுவப்படாத இந்த ஜோதிர்லிங்கத்தின் பின் ஒரு ஆழ்ந்த வரலாறு உள்ளது. பண்டைய காலத்தில் அவந்தி நாட்டின் மன்னன் மந்திரசேனன் சிவபக்தன். அவரது நாடு செழித்து வளர்ந்த நிலையில் இருந்த போதும் எதிரிகள் அவரை தாக்கினர். அந்த போரில் மன்னன் வீழ்ந்தான். மன்னனின் மகன் சுதர்மன் தந்தையின் ராஜ்யத்தை மீட்க மண்டாதா தீவில் தவம் செய்யத் தொடங்கினான். பல்வேறு நாட்கள் கடுமையாக ஓம் நம சிவாய என தவம் இருந்தான். இறுதியாக சிவபெருமான் நேரில் தோன்றி, உன் தந்தையின் ராஜ்யத்தை மீட்டுக்கொள் என்று ஆசீர்வதித்தார். சிவனின் அருளால் சுதர்மன் வெற்றி பெற்று நர்மதா நதிக்கரையில் ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த ஜோதிர்லிங்கத்தின் சக்தியை பற்றி விஞ்ஞானிகள் ஆராய்ந்தனர். சிலர் இதை மனிதர்கள் உருவாக்கிய ஒரு கற்பனை என கருதினார்கள். ஆனால் நாசா விஞ்ஞானிகள் ஒரு அதிசய உண்மையை கண்டுபிடித்தனர். இந்த பவித்திரமான இந்த கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்கு வருகிறார்கள். ஆனால் விஞ்ஞானம் மூலம் உண்மையை வெளிக்கொண்டு வர நினைத்த ஒரு மனிதர் இருந்தார். அவர்தான் நாசா விஞ்ஞானி ரமேஷ் ஜி. இந்தியாவின் சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான ரமேஷ் ஜி அமெரிக்காவின் நாசாவில் 5 ஆண்டுகள் பணியாற்றியவர். அறிவியலை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தாலும் சனாதன தர்மம் குறித்து ஆழமான ஆர்வம் கொண்டவர். மூட நம்பிக்கைகளை மறுத்து உண்மையை கண்டுபிடிக்க விரும்பிய அவர் 12 ஜோதிர்லிங்க யாத்திரையை மேற்கொள்ள முடிவு செய்தார். மகாகாலேஸ்வர் கோவிலில் முதல் அனுபவத்தை பெற்ற அவர், ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் தான் மிகப்பெரிய சவாலாக மாறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அங்குள்ள பக்தர்கள், இங்கு இரவுகளில் மகாதேவனும் மாதா பார்வதியும் பகடை விளையாடுகின்றனர் என்று கூறியபோது ரமேஷ்ஜி அதை பெருமூச்சுடன் கேட்டார். இது வெறும் கதைதான், இதை நிரூபிக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார். எனவே அவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஓம்காரேஸ்வர் மகாதேவ் கோயிலை அடைந்தார். அதிகாலை 4 மணிக்கு அவர்கள் எழுந்து மகாகால் கோயிலுக்குச் சென்று பாஸ்ம ஆரத்தியில் பங்கேற்கிறார்கள். இரவில் ஆரத்தி நடந்த போது அவர் தனது 3 தோழர்களுடன் அந்த இடத்தில் இருந்து மர்மத்தை கவனித்தார். கோயிலின் கருவறை பகடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இறைவன் தூங்குவதற்காக விரிப்புகளும் ஜன்னல் அருகே குடத்தில் தண்ணீரும் வைக்கப்பட்டிருந்தன. மகாதேவனுக்கோ அல்லது மாதாவிற்கோ தாகம் எடுத்தால் அவர்கள் பயன்படுவதற்காகவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. ரமேஷ் தன்னுடைய அறிவியல் திறனை பயன்படுத்தி கோவிலின் கருவறைக்குள் ஒரு ஸ்ட்ரிங் கேமரா வைத்தார். யாராவது நுழைகிறார்களா என்பதை கண்காணிக்க கோவிலின் கதவுகளை கண்காணிக்கத் தொடங்கினார். இரவு முழுவதும் எந்த ஒரு மனிதனும் கோவிலுக்குள் நுழையவில்லை. கதவுகள் முடக்கப்பட்டிருந்தன. ஆனால் காலை எழுந்தவுடன் அதிசயம் நடந்தது. கருவறை கதவுகள் திறக்கப்பட்டவுடன் காட்சியை பார்த்து அனைவரும் ஹர ஹர மகாதேவா என்று முழங்கினர்.
பகடைகள் சிதறியிருந்தன. குடத்தில் இருந்த தண்ணீர் பருகப்பட்டிருந்தது. ஆனால் யாரும் கோவிலுக்குள் வரவே இல்லை. இது எப்படி சாத்தியமாகும்? இந்த அதிசயமான காட்சியைக் கண்ட ரமேஷ் அதிர்ச்சியில் உறைந்தார். இது எப்படி சாத்தியம்? நாங்கள் கோவிலை முழுவதுமாக கண்காணித்தோம். யாரும் நுழையவில்லை. ஆனால் இங்கே யார் வந்து சென்றார்கள் என்ற கேள்விகள் அவரை குழப்பத்தில் ஆழ்த்தின. ரமேஷ்ஜி உண்மையை தனது சொந்த கண்களால் உறுதிப்படுத்த விரும்பினார். அவர் தரிசனத்திற்காக கோவிலின் கருவறைக்குச் சென்று அங்கிருந்து ரகசியமாக தனது ஸ்ட்ரிங் கேமராவை எடுத்துக்கொண்டு நேராக அறைக்குச் சென்றார். அவரது 3 நண்பர்களும் ஆவலுடன் அவருடன் சேர்ந்தனர். ரமேஷ் உண்மை என்னவென்று அறிய தன்னுடைய ஸ்ட்ரிங் கேமராவின் பதிவை மடிக்கணினியில் இணைத்தார். முதல் சில நிமிடங்கள் எதுவும் தெரியவில்லை. ஆனால் திடீரென்று ஒரு ஆண் கருநாகமும் ஒரு பெண் கருநாகமும் கருவறைக்குள் நுழைந்தன. அவை அங்கிருந்த பகடைகளை நகர்த்தின. குடத்திலிருந்த தண்ணீரை பருகின. இந்த காட்சியை பார்த்து ரமேஷ் அதிர்ச்சியில் உறைந்தார். அதன் பிறகு திடீரென்று மடிக்கணினி ஆஃப். எந்த முறையிலும் வீடியோவை மீட்டெடுக்க முடியவில்லை. இது எப்படி மாயமாகும்? இந்த கேள்வி ரமேஷ்ஜியை குழப்பத்தில் ஆழ்த்தியது. இதை புரிந்து கொள்ள அவர் தனது ஜோதிட நண்பரிடம் விளக்கம் கேட்டார். அந்த ஜோதிடர் சிரித்தபடி கூறினார், மகாதேவனும் மாதா பார்வதியும் இரவில் இங்கு உறங்குகிறார்கள். அவர்களை யாரும் காண அனுமதியில்லை. நீங்கள் உண்மையை தேடியதை விட விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அவர்களை சோதிக்க முயன்றீர்கள். அதனால் உங்கள் தரவுகள் அனைத்தும் அழிந்துவிட்டன. ஆனால் மகாதேவனின் கருணையால் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். அவர்களின் உண்மை இருப்பை நீங்கள் நாகதேவதை வடிவத்தில் காண நேர்ந்தது. இதை கேட்டதும் ரமேஷ்ஜியின் கண்களில் நீர் வழிந்தது. உடனே ஓம்காரேஸ்வர் கோவிலுக்குச் சென்று மகாதேவனிடம் மன்னிப்பு கேட்டார். அந்த நாளிலிருந்து அவர் விஞ்ஞானத்தை மட்டுமல்ல, சனாதன தர்மத்தின் மரபுகளையும் மரியாதை செய்யத் தொடங்கினார். நண்பர்களே, மனிதன் எவ்வளவுதான் அறிவியலில் வளர்ச்சியடைந்தாலும் மகாதேவனின் அதிசயங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த முழு சம்பவத்தை பற்றிய உங்கள் கருத்து என்ன? சனாதன தர்மத்தின் சக்திக்கு முன் அறிவியல் கூட தலைவணங்குகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த அனுபவத்தை நீங்கள் உண்மையானதாக கருதுகிறீர்களா அல்லது அதை ஒரு கட்டுக்கதையாக கருதுகிறீர்களா? கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் உங்கள் கருத்தை தெரிவிக்கவும். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.